ஹலோ ஆல், வெல்கம் டு புவிஸ் ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டே எனக்கு ரொம்ப பிஸியாக போன மாதிரி இருந்தது. உங்களுக்கெலாம் எப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் 6:30க்கே மாடிக்கு வந்தேன். மாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி. மார்னிங் வேறு ஒரு ஒர்க் இருந்தது, ஸோ பண்ண முடியல. ஈவினிங் 5:30 போல் மாடிக்கு வந்துட்டேன். மார்னிங் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் என்னோடய டைம் பாஸு இங்கே தான். ரொம்ப ஹெல்த்தியான டைம் பாஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலிக்கும் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு நல்லது. இந்த காய்கறிகளை எடுத்து சமைச்சு என்னோடய ஃபேமிலிக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபேமிலிக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ க்ளீனிங் முடிஞ்சது. இப்போது ஹார்வெஸ்ட் தான். ஃபஸ்ட்டு நம்ம சொரக்காய் சூப்பராக இருந்தாங்க, அவங்கள பறிச்சிட்டோம். இப்போ கத்திரிக்காய் 2 பேர் அங்கே ஒளிஞ்சிட்ருக்காங்க, அவங்களையும் பறிச்சிருவோம். இந்த கத்திரிக்காய் ஆல்ரெடி நான் பறித்து சமைச்சிருக்கேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் கூட போட்டேன். நல்ல வியூஸ் போன ஒரு ஷார்ட்ஸ் அது எனக்கு. இவங்க நம்ம கருவேப்பிலை செடி, அவசரத்துக்கு இவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க. இவங்க மிளகா விதை இப்போ தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காவே ஒரு 4-5 செடி வச்சுருக்கேன். எல்லாருமே நல்லா காய்க்கிறாங்க. யாருமே நமக்கு நோ சொல்கிறதில்ல, எல்லாருமே சூப்பராக காய் கொடுக்குறாங்க. இந்த கொடி வந்து மொச்சை. இது 1 மந்த்துக்கு முன்னாடி தான் போட்டேன். இப்போ தான் பூ வச்சுருக்காங்க. இது என்ன காய் பாருங்கள், முள்ளங்கி. இதுவுமே ஒரு 3 தொட்டியில் வச்சுருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக விளைஞ்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட் டைம் முள்ளங்கி போட்டிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கீரையுமே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இன்னும் இவங்களை பறித்து சமைக்கலை, இனிமேல் தான் சமைக்கணும். நம்ம வீட்டில் க்ரீன் கத்திரிக்காய், வயலட் கத்திரிக்காய் எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்கோம். இங்கே பறித்து சமைக்கிற காய்கறிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவே இருக்குது. நம்மளோட அன்பு பாசத்தெல்லாம் சமையலில் தானே காட்டுவோம், இப்போ விதையிலே காட்டுறோம்ல, அதான் போல். அவரைக்காவும் நிறையவே பறிச்சிட்டேன். 2 செடி தான் இருக்குது, ஆனால் நல்ல காய் கொடுக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. நம்ம மாடியில் இன்றைக்கி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். விதை நான் தான் போட்டேன், பட் 3 மாதம் வரைக்கும் அது என்ன செடின்னே எனக்கு தெரியல. பூலாம் கூட பூத்தாங்க. லைட் லேவெண்டர் கலரில் செம்ம சூப்பராக இருந்தது அந்த பூ. இன்றைக்கி தான் அது என்ன செடின்னே எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் நான் இப்போ தான் காயை கவனிக்கிறேன். நீங்களே பாருங்கள் அது என்ன செடின்னு. இந்த குட்டி குட்டி காயை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த செடியா இவங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கொத்தவரங்காய் செடி தான் அது. ரொம்ப குட்டி குட்டியாக லேவெண்டர் கலரில் பூ இருந்துச்சு. இது வரைக்கும் நான் எங்கேயுமே வீடியோவில் கூட பார்த்ததில்ல. அந்த பூ பூத்துமே இது என்ன செடின்னே எனக்கு தெரியல. இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஒரு பூலையும் ஒரு கொத்தவரங்காய் வந்திருக்கு. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. வாவ், எவ்வளோ அழகு! அவரைக்காயோட இன்னொரு செடி, அதுவுமே நல்லா காய் விட்டுருக்காங்க. தினமுமே காய் பறிக்காமல் நான் கீழே போனதே இல்லை. டெய்லி நமக்கு ஏதாச்சும் காய் கொடுத்துருவாங்க. முதல்லலாம் நான் குரோட்டன்ஸு, பூச்செடி அந்த மாதிரி தான் வளர்த்துட்ருந்தேன். அப்புறமா தான் காய்கறி செடி வளர்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் காய்கறி செடி, கொடி இதெல்லாம் போட்டிருக்குது. ஓகே தான், ஃபஸ்ட் டைமே நான் இந்தளவு ஹார்வெஸ்ட் பண்ணுறேன்றது சந்தோஷமாக தான் இருக்குது. கார்டனிங் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா டெய்லி கேர் கொடுக்கணும். டெய்லி தண்ணி ஊற்றுறது, டெய்லி செடியெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பிடிச்சி செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அப்படி தான். நம்ம க்ரீன் கலர் கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. சில நேரத்தில் இதை பறிக்கவே மனசே வராது. ஐயோ, செடியிலேயே ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, ஏன் பறிக்கணும்னு தோணும். அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். பாவக்காய் கொடியும் 2 கொடி வச்சுருக்கேன். அது 2மே காய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காய் காய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இதுவுமே பச்சை மிளகாய் விதை போட்டிருக்கேன்.
இன்னொரு சொரக்கா கொடி இது வச்சு 1 மந்த் தான் ஆகுது. அதுவுமே பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சங்குப்பூ. ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் சங்குப்பூ டீ. இவங்க ஜாதி மல்லி வச்சு ஒரு 2 மந்த்ஸ் ஆயிருக்கும். பூ வச்சுட்டாங்க. ஒரே ஒரு செடி தான் இருக்குது, வெண்டைக்காய் செடி என்கிட்ட. எல்லா காயும் பறிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் பூ வச்சு காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெண்டைக்காய் செடி தான் இன்னொரு செடி வைக்கணும். இவங்க அத்திக்காய் செடியா மரமா தெரியல. ஆனால் இது மாடியில் வைக்கிறதா. இதை நான் ரீபாட் பண்ணேன். ரொம்ப சின்ன தொட்டியில் வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்போது பெரிய தொட்டியில் வைக்கலான்னு சொல்லிட்டு மாற்றினேன். அது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் போல் இருக்குது. அந்த கீழே இலைலாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, அது மருதாணி. ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இவங்க முருங்கைக்கீரை, இதுவுமே ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் லெமன் பிளான்ட்டு. 3 செடி வச்சுருக்கேன். இன்னும் எதுவுமே காய்க்கலை. இவங்க இந்த ரெட் கலர் பசலைக்கீரை சொல்லுவாங்கள்ல, அதுதான். நான் அதுவுமே 2 வாட்டி சமைச்சிட்டேன். இவங்க நித்தி மல்லி கொடி ஏற்றிருக்கேன். இவங்களுமே டெய்லி ஒரு பூ 2 பூ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்கே 2 பன்னீர் ரோஸ் செடி வச்சுருக்கோம். அவங்களுமே நல்லா பூக்குறாங்க. இது ஒயிட் கலர் சம்பங்கி. இவங்க வாங்கிட்டு வரும்போது மட்டும்தான் பூத்தாங்க. அதுக்கப்புறம் பூவே கொடுக்கல. இப்போ மறுபடியும் மொட்டை வச்சுருக்காங்க. இவங்க காக்கடா மல்லி சொல்லுவாங்கள்ல, அதான். நான் ஃபஸ்ட் டைம் இந்த செடியை பார்த்த உடனே வாங்கிட்டேன். மல்லி, முல்லை, ஜாதி மல்லி அதெல்லாம் பார்த்துருக்கேன். காக்கடா செடி இப்போ தான் பார்த்தேன். இவங்க பாரிஜாத பூ, நல்ல ஸ்மெல். இவங்க நம்ம மாடி தோட்டத்துக்கே ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ். நம்ம மாடிக்கு வரும்போதே நம்மளை கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு மனம் வீசுவாங்க. மாடி தோட்டம் ஃபுல்லாகவே அந்த வாசனை சூப்பராக இருக்கும். இந்த செடியை நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. செம்பருத்தியோட ஒரு வெரைட்டி தான் இது. இந்த செம்பருத்தி நிறைய பூ பூத்துட்டே இருக்காங்க. நிறைய மொட்டுக்கள் வச்சுட்டே இருக்குது. டெய்லியுமே ஒரு 3-4 பூ பூத்துடுறாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்காங்க. உள்ளே வரும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருப்பாங்க இவங்க. இந்த செடி மறிக்குழுந்து, ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. என்னோடய அப்பா வாங்கி கொடுத்த செடி. மை ஃபேவரேட் ஒன். இந்த ஸ்டெப்ஸ்லலாம் கொஞ்சம் ஆலிவேரா தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபேஸ்க்கு ஹேருக்கு தேவைப்படும்னு சொல்லி. இது வாழைக்கன்று. 2 days முன்னாடி தான் பாட்டில் வச்சேன். வீடியோ கூட போட்டிருப்பேன். 2 daysல இவ்வளோ வளர்ந்துருக்காங்க. சூப்பரில். இவங்க மாங்கன்று. மாடி தோட்டத்தில் வைக்கிறதா. பாட்டில் வச்சாலுமே போதும். மேக்ஸிமம் 3 feet தான் வளருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு காயெல்லாம் வேணாம், இலை கிடச்சா போதும். இப்போ பார்த்தது மல்லிகைப்பூ செடி. இவங்க சொரக்காய் இன்னொரு செடி வச்சேன்னு சொன்னால அவங்க தான். இப்போ தான் பூ வச்சுருக்காங்க. இது பாவக்கொடி. பாகற்காயுமே நிறைய பறிச்சிட்டேன். நீங்கள் பாருங்கள், க்யூட்டாக அழகாக 2 காய் தொங்கிட்டுருக்காங்க. 2 கொடி வச்சுருக்கேன். 2துலேயும் 2 காய்னா கூட நமக்கு பொரியலுக்கு சரியாக போயிடும். இவங்க மொச்சக்காய் கொடி. பார்க்க ரொம்ப அழகாக பூ வைப்பாங்க. காயுமே காய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போல்லாம் ஃப்ரீ டைமில் ரொம்ப டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, அப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் வெளியில் இந்த மாதிரி இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. வாய்ப்பு இருந்தால் இது எல்லாருமே பண்ணலாம். நல்ல விஷயந்தான் நினைக்கிறேன். இவங்க காராமணிக்காய் நிறையவே காய் கொடுக்குறாங்க. இப்போ காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாவக்காய் இருந்ததில்ல, அதை தான் கட் பண்ண போகிறோம். கொடி காய்கறிகளை பறிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் இருக்குது. அது ஏன்னு தெரியல. ஒரு 5-6 கத்திரிக்காய் இருக்குது, அதை கட் பண்ணிக்கலாம். அவரைக்காயுமே நிறைய காய்ச்சிருக்காங்க. எல்லாரும் ஒளிஞ்சிட்ருக்காங்க. நாம் தான் கண்டுபிடிக்கணும் அவங்கள. நம்ம தோட்டத்தில் யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கண்டுபிடிச்சிருவோம்ல. இந்த கார்டனில் விதை போடுறது, டெய்லி தண்ணி ஊற்றுறது, செடியெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் கூட கஷ்டமாகவே இல்லை.
நிஜமாவே வாய்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஓகே, போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். இந்த செடிக்கெல்லாம் உரம் எதுவும் நான் தனியாக போட மாட்டேன். நம்ம கிச்சனில் காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் அரிசி கழுவுறோம்ல அந்த தண்ணி, வாழைப்பழத்தோல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் செடிக்கு கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும் தான் நினைக்கிறேன். காய்கறி செடி, கொடி வகைகள், பூச்செடி எல்லாத்துக்குமே இது கொடுக்கலாம். ஸோ நம்ம இயற்கையான ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது செடிகள் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம சாப்பிடும்போது நம்மளுமே ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போது நான் காராமணி தான் பறிச்சிட்ருக்கேன். நான் சின்னப்பெல்லாம் எங்கள் வீட்டில் இந்த காராமணியை வேக வச்சு உள்ளே இருக்கிற சீட்ஸ் தான் கொடுப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இப்போல்லாம் அந்த பிஞ்சு காராமணியை பறித்து அதை பீன்ஸ் மாதிரி கட் பண்ணி சமைக்கிறாங்க. நானே சமைக்கிறேன், ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அதுவுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நானே ஒரு 2-3 டைம்ஸ் செஞ்சிட்டேன் இந்த மாடியிலேருந்து பறித்து. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலேயே காராமணி பெருசாக விளையவே விடுறதில்ல, பிஞ்சிலே பறிச்சிடுறேன். இப்போது நான் ரீசெண்டாக நம்ம மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், கத்திரிக்காய் செடியில் வெள்ளை கலரில் பூ பூத்தா வைலட் கலரில் காய் காய்க்குது, வைலட் கலரில் பூ பூத்தா வெள்ளை கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் காய்க்குது. ஸோ ரீசெண்டாக தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கெலாம் இது ஏற்கனவே தெரியுமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டுடே ஹார்வெஸ்ட் பாருங்கள், நம்ம வீட்டில் இவ்வளோ காய்கள் காய்ச்சிது. அவரைக்காய், கத்திரிக்காய், சுரைக்காய், பாவக்காய்னு எல்லா காயும் காய்ச்சிருக்கு. அப்படியே ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு. சன்செட் ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.